அனைவருக்கும் வணக்கம். ஓகே, சோ நம்ம ரெண்டு பார்ட்டை பார்த்துட்டேன். ஹரிசஞ்சீவனி ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விஷயங்களை தெரிஞ்சுட்டா எப்பவும் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து வரப்போற நாள்கள்ல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை உரம், இயற்கை உரத்தோடைய உபயோகம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. இன் ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது வந்து வெளிநாட்டுல எல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பிரமாதமா போயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா அங்கே தயாராகிற நிறைய பாய்சனஸ் பெஸ்டிசைட்ஸ் வந்து இப்போ அந்த நாட்டுல சேல்ஸ் இல்லை. நம்ம மாதிரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல அவரு வந்து வியாபாரம் பண்றாரு, அங்க தயார் பண்றாரு. அங்க தயார் பண்ணி அது வந்து ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம மாதிரி உள்ள அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், இந்த நாட்டுல எல்லாம் வந்து இனியும் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இன்னும் இங்க பேன் பண்ணல. இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் த ஃபார்மிங், 98% ஆஃப் த ஃபார்மிங் இப்பவும் இந்தியாவில் கெமிக்கல் ஃபர்டிலைசர், கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் தானே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இயற்கை விவசாயம் வந்து இட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ ரஞ்சித் சார் சொன்னது உண்மை. நம்ம இப்போவே தெரிஞ்சா வரப்போற நாள்கள்ல பெரிய பெரிய பணக்காரனாகி நம்ம இப்போவே மாறிடலாம். நம்ம மாறலாம். நம்முடைய கூட வரப்போற விவசாயிகளை நம்ம ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா நம்ம முன்னாடி போகலாம். நமக்கு அவருக்கு தேவையான அட்வைசஸை கொடுத்து நம்முடைய ஹரிசஞ்சீவனி ப்ரமோட் பண்ணி நம்மளும் கூட பெரிய பெரிய பின்னச்சீவரா ஆர்சிஎம்ல மாறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இத எத்தனை அளவுக்கு உங்களுக்கு இது ஐடியா வந்திருக்கு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்திட்டோம். ரெண்டாவது வந்து செகண்ட் பார்ட்ல வந்து ஆர்சிஎம் ஹரிசஞ்சீவனி உள்ள ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஹரிசஞ்சீவனி ஷுவர், சுகர், ரேபிட், ஸ்ப்ரே மேக்ஸ், டிஃபெண்ட், இதெல்லாம் எப்படி உபயோகிக்கணும், எந்த டைமில் இதை அப்ளை பண்ணணும், டைம் டு டைம், கரெக்டான டைம் டு டைம் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேஜ் நம்பர் 1 எப்போ அப்ளை பண்ணணும், ஸ்டேஜ் நம்பர் 2, 3, 4 அதெல்லாம் டைம் டு டைம் எப்போ ஸ்ப்ரே பண்ணணும், எந்த டைம்ல ஸ்ப்ரே பண்ணணும், அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இயற்கை ஃபர்டிலைசர்ஸ், ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நம்ம வீட்ல எப்படி தயார் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லும் செகண்ட் பார்ட்லும் தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம தெரிய போற விஷயம் என்னன்னு கேட்டா, சில பூச்சி வெரைட்டிகளை நம்ம வந்து வீட்டிலே தயார் பண்ணலாம் வித்தவுட் எனி மச் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். நிறைய எக்ஸ்பென்சஸ் இல்லாம சில பூச்சி வெரைட்டிகளை வந்து நம்ம வீட்டுல ரெடி பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து என்ன ஆகும், நம்மளோட ஹரிசஞ்சீவனியோட கூட சேர்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு செலவு வந்து பயங்கரமா மிச்சமாகும். நமக்கு எக்ஸ்பென்சஸ் வராது. இது ஈல்டு வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம். விஷம் டோட்டலி வந்து விஷத்தை வந்து நம்ம டோட்டலி அவாய்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் ஜீரோ பண்ணிக்கலாம். டோட்டல் ஜீரோ ஃபார்மிங், ஜீரோ எக்ஸ்பென்சஸ் ஃபார்மிங் நம்ம கொண்டு வரதுக்கு இந்த பூச்சி வெரைட்டிகளும் இந்த ஹரிசஞ்சீவனியும் சேர்த்து யூஸ் பண்ணி ஈல்டை வந்து அதிகப்படுத்துறது, அப்புறம் விளைவே வந்து குவாலிட்டியா கொண்டு வர்றதுக்கெல்லாம் இது உபயோகமாகும். சோ இன்னைக்கு நம்ம பார்ட் 3ல என்ட்ரி ஆக போறேன். என்னுடைய பேரு வந்து ரஞ்சித் சார், நாசர் சார் சொன்னாரு. என்னோட பேரு வந்து கோபகுமார். நான் இந்தியன் ஏர்போர்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க மாநிலத்தில் பாக்குற எல்லா ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ்ல எல்லாம் வேலை பண்ணிருக்கு. இந்த இந்த ஆர்சிஎம் சொல்லி இந்த சிஸ்டத்துல வந்து 15 வருஷமா 15-16 இயர்ஸா வேலை பண்ணிட்டு இருக்கு. இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்ரிகல்ச்சர்ல இவ்வளோ அளவுக்கு டீப்பா வந்து இறங்கி இதை தெரியணும். இது நம்ம இந்தியாவில வந்து 57% எம்ப்ளாய்மெண்ட், இந்தியாவுடைய 57% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் எக்ரிகல்ச்சரல் செக்டர்ல இருந்து வரும்போது இந்தியாவுடைய ஒரு பெரிய ஃபியூச்சர் எக்ரிகல்ச்சர்ல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ரிகல்ச்சர்ல கொஞ்சம் அதிகமா இன்வால்வ் பண்ணிது. அக்ரிகல்ச்சர்ல அதிகமா இன்வால்வ் பண்ணியதுக்கு ஒரு ரிசல்ட் என்ன கிடைச்சுன்னு கேட்டா, இந்தியாவில ஆல் ஓவர் இந்தியாவோட டர்ன் ஓவர்ல ஹரிசஞ்சீவனியோட டாப் டர்ன் ஓவர் பெங்களூர் டிப்போல கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. டாப் இந்தியா சேல்ஸ் பீப்புளை நீங்க எடுத்து பார்த்தா, டாப் 10 இந்தியாவோட சேல்ஸ் பீப்புளை நீங்க எடுத்து பார்த்தா, அந்த டாப் 10ல வந்து மினிமம்
ஒரு 7 to 8 people கர்நாடகா ஆந்திரா பிரதேசத்துல இருந்து கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஹரிசஞ்சீவினியில இன்வால்வ் ஆனதுனால முடிஞ்சது. சோ அதே அளவில் நம்ம தமிழ்நாட்டிலும் நெக்ஸ்ட் வந்து ஹரிசஞ்சீவினியோட டாப் சேல்ஸ் எங்கேன்னு கேட்டா ஈரோடோட பேரு வரணும், சென்னையோட பேரு வரணும், மதுரையோட பேரு வரணும், தமிழ்நாடோட பேரு வரணும். டாப் 10 சேல்ஸ் யாருன்னு கேட்டா நம்ம நாசர் சாரோட பேர் வரணும், காமராஜ் சாரோட பேர் வரணும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டின் மக்களுடைய பேரு வந்து டாப் 10 சேல்ஸ்ல டிஸ்பிளே ஆகணும். அது என்னுடைய ஒரு கனவு. இட் இஸ் மை ட்ரீம். பிகாஸ் தமிழ்நாட்டுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நான் தமிழ்நாட்டுல நிறைய வேலை பண்ணிருக்கு. காமராஜ் கூட வேலை, ஆல்மோஸ்ட் ஆல் சீனியர் லீடர்ஸ் வீட்டுல போயிருக்கு, வீட்டுல தங்கி இருக்கு. எனக்கு தமிழ்நாடு அச்சீவர்ஸ் வந்து ஹரிசஞ்சீவனியோட லிஸ்ட்ல பார்க்கும்போது ஐ வில் பி மச் சாட்டிஸ்ஃபைட். சோ அதனால வந்து ஒரு 4 செஷன்ஸ் தமிழ்நாட்டுக்கு தேவையானது நம்ம டிவைட் பண்ணிட்டு இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு செஷன்ல இது முடிச்சுக்கலாம். 4 பார்ட்டா பண்ண அவசியம் இல்லை. சோ இன்னைக்கு வந்து நம்ம தெரிய போகுது என்னது, ஹரிசஞ்சீவினி பார்ட் 3, டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆர்கானிக் ப்ரொடெக்ஷன். டோட்டலா வந்து ஒரு எக்ரிகல்ச்சருடைய ஓவரால் ஸ்பெக்ட்ரம் நீங்க எடுத்து பார்த்தா இதுல வந்து ஒரு எக்ரிகல்ச்சர்ல வந்து மூணா நம்ம பிரிச்சுக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் சாயில் ஸ்ட்ரக்சர், சாயிலுடைய ஸ்ட்ரக்சர், சாயிலுடைய ப்ரொடெக்ஷன், எப்படி சாயில் உள்ள இது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அது வந்து சாயிலுடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அது எத்தனை அளவுக்கு ஏர் இருக்கும், தண்ணி இருக்கும், ஓகே, மினரல்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் எப்படி, ஹியூமஸ் எப்படி இருக்கணும், ரைட், இது எவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கும், இது வந்து சாயில் சொல்லிட்டு அது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட், அதாவது வந்து எக்ரிகல்ச்சரை நம்ம மூணா பிரிச்சா, ஃபர்ஸ்ட் பார்ட் சாயில் எடுத்தா, செகண்ட் பார்ட் இஸ் பிளான்ட் growth. ஓகே, பிளான்ட் growth, ரூட்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்டெம்ஸ், ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ், அது வந்து செகண்ட் பார்ட்னு சொல்லலாம். இன்னும் வந்து ஒரு தேர்ட் பார்ட் இருக்கு எக்ரிகல்ச்சர்ல, தட் இஸ் கால்ட் டிசீஸ் கண்ட்ரோல். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் சாயில், செகண்ட் பார்ட் இஸ் பிளான்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இஸ் டிசீஸ். இன்னைக்கு நம்ம தெரிய போது வந்து தேர்ட் பார்ட், தட் இஸ் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆர்கானிக் ப்ரொடெக்ஷன். நம்ம ஆக்சுவலி வந்து ஹரிசஞ்சீவனியோட பார்ட் 1ல சாயில் தான் தெரிஞ்சது. செகண்ட் பார்ட்ல நம்ம தெரிஞ்சது வந்து பிளான்ட் growth அண்ட் சிஸ்டம் ஆஃப் growth, பிளான்டுடைய டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் growth தான் நம்ம தெரிஞ்சு வச்சது செகண்ட் பார்ட்ல. நவ் இன் த தேர்ட் பார்ட் we are going to learn about diseases. நம்ம இன்னைக்கு வந்து டிசீசஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ பார்ட் 2ல வந்து நம்ம RCM உடைய ஹரிசஞ்சீவனியோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டிஃபரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னது, ராபிட், ஸ்ப்ரேமேக்ஸ், ஷுவர் சுகர், கரிம்புக்கு, அதெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ், பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். ரைட். நான் இன்னைக்கு வந்து டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பெஸ்ட் ஃபங்கஸ் கண்ட்ரோல், இது எப்படி வந்து நம்ம வீட்டுல தயார் பண்ணலாம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடையில இருந்து கொண்டு வந்து வாங்கி வந்து ஸ்ப்ரே பண்றது இல்ல, இன்னைக்கு தெரிய போகுது. வீட்ல எப்படி ரெடி பண்ணிக்கலாம், வீடுடைய சுற்றும் இருக்கிற செடிகள்ல இருந்து இலையகளை எடுத்து நம்ம எப்படி ஒரு ஆர்கானிக் பெஸ்ட் பூச்சி வெரைட்டி நம்ம வீட்டுல எப்படி ரெடி பண்ணலாம், அது எத்தனை நாள் நம்ம வைக்கலாம், ரைட், அது எப்படி யூஸ் பண்ணலாம், அதான் இன்னைக்கு நம்ம தெரிய போற விஷயம். பாய்சன் ஃப்ரீ ஃபார்மிங், ரைட். சோ ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் த டிசீசஸ் நம்ம இதுல பிளான்ட்ல வர்ற, செடிகள்ல வர்ற 50 to 60-70% டிசீஸ் வந்து நம்ம சாயில் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம செகண்ட் பார்ட்ல தெரிஞ்சது. ஜீவாமிர்தம், சாயில் ஹெல்த், ஸ்ப்ரேமேக்ஸ் யூஸ் பண்ணி 20-20 கார்டன் கோல்டு ஒரு ஏக்கருக்கு நம்ம அப்ளை பண்ணி, இது ஒரு ஏக்கருடைய கணக்கு, ரைட். இது யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்ம சாயிலுடைய ஹியூமிக் கண்டிஷன்ஸ், ஆர்கானிக் கண்டிஷன்ஸ், ரூட் டெவலப்மெண்ட், பிளான்ட் வெஜிடேட்டிவ் growth, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50-60% நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். நம்ம மண்ணுக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன இருக்குமோ, அதாவது வந்து நம்ம செடிகளுக்கு நாசம் பண்ற, செடிகளை சாப்பிடுற புழுக்களும், அதே மாதிரி இன்செக்ட்ஸும், அதே மாதிரி நம்ம வேறு சாப்பிட வர்ற புழுக்கள், இதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஜீவாமிர்தத்தோட கூட சாயில் ஹெல்த், கார்டன் கோல்டோட இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் 50 to 60% நீங்க இதுல நீங்க ரெடி பண்ணிக்கலாம், ரைட். இதுல ரெடி ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறேன், ஹரிசஞ்சீவனியோட ஸ்டேஜஸ் அப்ளை பண்ண போறேன். ஹரிசஞ்சீவனி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மண்ணில் அப்ளை பண்ணிட்டேன், செகண்ட் ஸ்ப்ரே லீஃபில் போட்டுட்டேன். செகண்ட் லீஃபில் போடும்போது அந்த லீஃபில் போடுறது வந்து லீஃபை சக்திப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரூட் growth நல்லா பண்ணுவாங்க,
3ல ஃபிளவர்ல போடும்போது ஃபிளவரை ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபிளவர் ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஃபிளவர்ல வர டிசீஸ் அங்க கண்ட்ரோல் ஆகும். ஃப்ரூட்ஸ்ல ஸ்ப்ரே பண்ணும்போது அப்ராக்ஸ் ஒரு ஃப்ரூட்ல வர போற பிரச்சனைகளை ஃப்ரூட் சால்வ் ஆகும். சோ டோட்டலி வந்து சாயில் ஹெல்த் அப்ளிகேஷன் பிளஸ் ஹரித் சஞ்சீவனி அப்ளிகேஷன்ல ஒரு 50 to 60% ஆஃப் யுவர் டிசீசஸ் ஆர் கண்ட்ரோல். உங்களுக்கு வரப்போற பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஆனா இன்னும் பாக்கி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? சோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது சீட் ட்ரீட்மெண்ட். சீட் ட்ரீட்மெண்ட் ஆர்கானிக் கல்டிவேஷன்ல அதுக்கு என்ன சொல்லுன்னு கேட்டா தட் இஸ் கால்ட் பீஜாமிர்தம். ஜீவாமிர்தம் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ சிமிலர்லி we have to make பீஜாமிர்தம், ரைட்? ஓகே, பீஜாமிர்தம் சொன்னீங்கன்னா தட் இஸ் கால்ட் சீட் ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து அந்த சீடை வந்து அந்த வித்தை வந்து மண்ணில போடுறதுக்கு முன்னாடி அந்த வித்துக்கு வந்து அந்த சீடுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குவாங்க, ரைட்? அதுக்கு வந்து பீஜாமிர்தம் தான் சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு உபயோகம் பண்ற இதுக்கு சரி. இது என்ன உபயோகம்? இந்த பீஜாமிர்தம் அந்த சீடை நீங்க ட்ரீட் பண்ணும்போது என்ன உபயோகம் வரும்? இட் வில் எஃபெக்டிவ்லி ப்ரொடெக்ட் த யங் ரூட்ஸ். அதாவது வந்து மண்ணில வர்ற மண் புழுக்கள் இருக்கு இல்லையா, அது ஓல்டர் ரூட்ஸ் அதை அட்டாக் பண்றது இல்ல. புதுசா வர்ற ஒயிட் ரூட்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்க. அதை சாப்பிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த புழுக்கள் வந்து அந்த சின்ன ஒயிட் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் என்னது, அது செடியோட வாயின்னு சொல்லுவாங்க, மவுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன ஒயிட் ரூட்ஸை வந்து சாப்பிடுவாங்க, ரைட்? அப்ப இந்த சீட் ட்ரீட்மெண்ட் பீஜாமிர்தம் கொடுக்கும் போது இந்த ஒயிட் ரூட்ல இந்த புழுக்கள் வராது. அப்புறம் மண்ணில வந்து சில ஃபங்கஸ் லைக் ஆல்கேஸ், ஓகே, அது ப்ரொடியூஸ் ஆவாங்க. சாயில் போன் டிசீசஸ் சில வைரஸ்கள் வந்து மண்ணிலிருந்து அட்டாக் பண்ணுவாங்க இந்த செடிகளை, ரைட்? அது நீங்க பாத்துக்கலாம். அது வந்து செடிக்குள்ள போய் உள்ள போன்ஸ் போர் பண்ணிட்டு அது உள்ள வந்து ஹோல்ட் பண்ணி அந்த செடி வந்து கம்ப்ளீட்டா உணங்கி போயிடுவாங்க. நம்ம போடுற ஃபெர்டிலைசர் வந்து அந்த செடிக்கு உபயோகமா வராது. இதெல்லாம் வந்து சாயில் போன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்? இதுக்கெல்லாம் வந்து பீஜாமிர்தம் இஸ் வெரி வெரி எக்ஸலென்ட் ரிசல்ட். ஆல்மோஸ்ட் another 10 to 20% டிசீஸ் நீங்க பீஜாமிர்தத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னது? பசுவுடைய சாணி வேணும், கோமூத்திரம் கவ் யூரின் வேணும், அப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் சுண்ணாம்பு, ரைட்? 50 கிராம் சுண்ணாம்பு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். தமிழ்ல என்ன சொல்லும் தெரியாது. லைம் பவுடர், ஓகே, தட் இஸ் சுண்ணாம்பு தெரியும் நினைக்கிறேன். இஸ் இட் கால்ட் சுண்ணாம்பு? ஆமா சார். ரைட், வெரி குட், thank you. So this is the combination for 1 acre, ரைட்? அரை ஏக்கர் இருந்தா இது நீங்க பாதியா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருந்தா இதை நீங்க மல்டிப்ளை பண்ணணும், ரைட்? இது டோட்டலா வந்து ஒரு ஏக்கருக்கு போடுற சீடு பீஜம் என்ன இருக்குமோ, சீட்ஸ் என்ன இருக்குமோ, வித்து என்ன இருக்குமோ, அந்த கம்ப்ளீட் சீட்ஸுக்கும் இது நீங்க அப்ளை பண்ற அளவுக்கு உங்களுக்கு சாணி இருக்கணும், கோமூத்திரம் இருக்கணும், அப்புறம் பசுவோட மூத்திரம் இருக்கணும், அப்புறம் சுண்ணாம்பு இருக்கணும். 50 கிராம்ஸ் போதும், அதுல இருந்து அதிகம் தேவையில்லை. அப்புறம் அதுக்கு என்ன தேவை? அன்டிஸ்டர்ப்டு சாயில். அதாவது வந்து எங்கேயும் இது விவசாயம் பண்ணாம உள்ள ஏதோ ஒரு மரத்துடைய ஆலின் மரத்துடைய எல்லாம் பெனியன் ட்ரீயுடைய எல்லாம் கீழே கிடைக்கும் இல்லையா, அந்த மண் எடுத்தா நல்லா இருக்கும். இல்லன்னா நீங்க கார்டன் கோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் கார்டன் கோல்டு இஸ் ஆல்சோ ஓகே, ரைட்? அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் கரெக்டா மிக்ஸ் பண்ணி நீங்க 24 ஹவர்ஸ் அதை விட்டுடணும். அது கரெக்டா அது ஃபெர்மெண்ட் ஆகும். ஃபெர்மெண்டைசேஷன் சொன்னா பாலில் நீங்க கொஞ்சம் தயிரை போட்டா, கேடை போட்டா அந்த பால் வந்து தயிரா மாறும் இல்லையா, தட் இஸ் கால்ட் ஃபெர்மெண்டேஷன். அது மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், 24 ஹவர்ஸ் இதை விட்டுடணும். விட்டுட்டுனா இது ஃபெர்மெண்ட் ஆகும், இது மிக்ஸ் ஆகும், இதுல சில புழுக்கள் டெவலப் ஆகும். தட் இஸ் கால்ட் குட் பாக்டீரியாஸ், குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதுல டெவலப் ஆகும். இதுல வந்து என்ன பண்ணணும், ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த வித்து இருக்கு இல்லையா, இந்த சீட்ஸ், அந்த வித்துக்கு கம்ப்ளீட்டா இது கிடைக்கிற மாதிரி நீங்க ஒண்ணு என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிளாஸ்டிக் ஷீட் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த வித்து அதோட மேல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பீஜ அமிர்தம் எடுத்து அந்த வித்தோட மேல நீங்க போட்டுடலாம். 1 அப்ளிகேஷன் மெத்தட், ரைட்? இரண்டாவது ஒரு அப்ளிகேஷன் மெத்தட் கொஞ்சம் கூடி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான அப்ளிகேஷன் மெத்தட் எப்படின்னு கேட்டா, இந்த வித்தை எடுத்து இதுக்குள்ள நீங்க கையில கொஞ்சம் வித்தை எடுத்து இந்த பீஜாமிர்தத்துக்கு உள்ள கொண்டு போய் வித்துடைய எல்லா இடத்திலும் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டோட மேல போட்டுடலாம், ரைட்?
அப்போ ஓரோ வாட்டியும் நீங்க வித்து எடுக்கும் போது இது கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி இது இந்த சாணியும் மூத்திரவும் எல்லாம் இதுல மிக்ஸ் ஆகணும். அப்புறம் இந்த வித்துடைய மேலே கீழே சைடுல எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் அதுக்கு உள்ள நீங்க உங்களை கையில போட்டு அதை போட்டுட்டு அது அதுல எல்லா இடத்திலும் பீஜாமிர்தம் ஆயிருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனா இது அப்படியே ஒரு எடுத்து கொண்டு போய் ஒரு பிளாஸ்டிக் கூட மேல போடலாம். இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது, இன்னும் கொஞ்சம் முக்க வேண்டியது, அப்புறம் அதை அப்படியே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டோட மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போய் மீத பேலன்ஸ் உள்ள பீஜாமிர்தத்தை அப்படியே எடுத்து இந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா அதோட மேல எல்லா இடத்திலும் கிடைக்கிற மாதிரி இது கம்ப்ளீட் சீட்ஸ் உடைய மேல நீங்க இதை போட்டுடுங்க. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆகணும். கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த சீட்ஸை எடுத்து நீங்க என்ன பண்ணோம், நீங்க சோயிங் பண்ணணும், மண்ணில சோயிங் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் சீட் ட்ரீட்மெண்ட். இதுல வந்து மண்ணிலிருந்து வர நிறைய பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். மண்ணிலிருந்து வர்ற புழுக்கள், மண்ணு இந்த வேர் மூலமா வந்து உள்ள போற புழுக்கள், டிசீசஸ் லைக் சம் டைப் ஆஃப் வைரஸ், சம் டைப் ஆஃப் ஃபங்கஸ், ஆல்கேஸ், இதோட அட்டாக் எல்லாம் நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க இதை கிளியர் பண்ணிக்கலாம். ரைட், திஸ் இஸ் கால்ட் சீட் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங். ரைட், நிறைய டிசீசஸ் நீங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட் ட்ரீட்மெண்ட் தட் இஸ் கால்ட் நீம் அஸ்த்ரா. திஸ் இஸ் இந்த பேரு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து பெரிய பெரிய பேர் இருக்கு. இந்த நீமஸ்திரக்கு பெரிய பேர் இருக்கு. ரைட், ஓகே. நீமஸ்திரம் எப்படின்னு கேட்டா இது வந்து பெரிய பெரிய புழுக்கள் வர்றது, இன்செக்ட்ஸ் வர்றது, செடியில் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகுது, சக்கிங் பெஸ்ட் லைக் ட்ரிப்ஸ், மைட்ஸ் இந்த மாதிரி வருது. அப்புறம் போட் அண்ட் ஃப்ரூட் போரர்ஸ், அதாவது வந்து இந்த செடிக்குள்ள வந்து ஹோல் போட்டு செடிக்குள்ள போடுற டைப் ஆஃப் போரர்ஸ் சொல்லிதான் ஒரு மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட்ஸா வரும். அது வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஹோல்ஸ் போட்டுடுவாங்க, ஸ்டெம்ஸில் ஹோல் போட்டுடுவாங்க. அது வந்து அந்த செடியை வந்து வளர விடாது. போட ஃபர்டிலைசர்ஸ் வந்து அந்த செடிக்கு கடக்கிற மாதிரி பண்ற நிறைய இன்செக்ட்ஸ் வருவாங்க, பக்ஸ் வருவாங்க. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீமஸ்திரம் இஸ் வெரி வெரி குட் பூச்சி வெரைட்டின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன இன்கிரீடியன்ட் நீங்க தெரிஞ்சு வைக்கணும். அதோட ப்ரொபோர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், அதுக்கு கையோட பசுவோட சாணி 2 கிலோ, மூத்திரம் வந்து 5 லிட்டர் வேணும். அப்புறம் நீம் லீவ்ஸ், வேம்புடைய இலை வந்து ஒரு 5 கிலோ. அப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், தண்ணியில டைல்யூட் பண்ண. இந்த இலைய வந்து அப்படி போடக்கூடாது, அந்த இலைய வந்து குத்தி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இந்த தண்ணிக்குள்ள போட்டுடணும். அப்புறம் ஒரு 100 லிட்டர் 120 லிட்டர் தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். ஒரு 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதை என்ன பண்ணும், ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் அதை அப்படியே விட்டுடணும். ஒரு நாள் அப்படியே விட்டுட வேண்டியது. அதை அப்படியே ஓப்பனா விடக்கூடாது, நீங்க வெயில்ல வைக்க கூடாது, ஒரு ஷேடுல போடணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு கவர் பண்ணக்கூடாது, ஒரு அலுமினியம் லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் கூட லிட் எடுத்து போடக்கூடாது. ஒரு நெட்டு போட்டணும். ஒரு நெட்டு எதுக்கு போடணும், நெட்டு போடும்போது அதுக்குள்ள ஏர் போகும். நெட்டு போடும்போது அதுக்குள்ள என்ன போகும், ஏர் போகும். ஆனா வேற மாஸ்கிட்டோஸ் அது எல்லாம் போகாது. மோஸ்கிட்டோஸ் போகாது, வேற டைப் உள்ள பூச்சிகள் அதில் போகாது, பறவைகள் மீன்ஸ் இன்செக்ட்ஸ் எல்லாம் போகாது அதுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு நெட். ஆனா ஏர் போகணும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். ரைட், மாஸ்கிட்டோ நெட் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாஸ்கிட்டோ நெட் மாதிரி உள்ள ஹோல்ஸ், சின்ன 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 ஹோல்ஸ் உள்ள ஏதோ ஒரு கவரை எடுத்து ஒரு ஷேடுல போடணும். ஒரு காரணத்தால நம்ம எதை என்ன பண்ணக்கூடாது, வெயில் போடக்கூடாது. 24 ஹவர்ஸ் அதை போட்டுட்டு வித்தவுட் டைல்யூட்டிங், இதுல இன்னும் தண்ணி போடக்கூடாது. ரைட், இது அப்படியே அதை ஃபில்டர் பண்ணி, அது ஒரு ஃபில்டர், இத ஸ்ப்ரே கேன் இருக்கும் இல்லையா, 10 லிட்டர்ஸ் உடைய ஸ்ப்ரே கேன் இருக்கும், 20 லிட்டர்ஸ் உடைய ஸ்ப்ரே கேன் இருக்கும். அந்த ஸ்ப்ரே கேன்ல இத போட்டு நீங்க வித் ரேபிட் அண்ட் ஸ்ப்ரே மேக்ஸ் அதுல மிக்ஸ் பண்ணிட்டு, இஃப் யூ கேன் மிக்ஸ் ரேபிட் அண்ட் ஸ்ப்ரே மேக்ஸ், ரேபிடும் ஸ்ப்ரே மேக்ஸும் இந்த நீம் அஸ்த்ரால மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணினா ஆல்மோஸ்ட் 95% பூச்சிகளை நீங்க இந்த தோட்டத்திலிருந்து நீங்க ரிமூவ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீம் அஸ்திரக்கு பதிலா வந்து அவரு நீம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நீம் ஆயில் 10,000 ppm நீம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க நீம் ஆயில் பர்ச்சேஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்க இந்த நீம் அஸ்திர வந்து நீங்க வீட்டுல ரெடி பண்ணிக்கலாம். ரைட், 24 ஹவர்ஸ் அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி
அதுல நீங்க ரேபிடும் ஸ்ப்ரேமேக்ஸும் சேர்த்து நீங்க ஸ்ப்ரே பண்ணினா இட் வில் கிவ் யூ வெரி குட் ரிசல்ட். அதோட அதுக்கு சப்போஸ் உங்களை growthல வந்து கொஞ்சம் இலையெல்லாம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு மாதிரி இருக்கு, கொஞ்சம் growth கம்மியா இருக்கு, நீங்க ஃபெர்டிலைசர் போடுறேன் ஆனா வந்து நீங்க நினைச்ச அளவுக்கு growth இல்ல, அப்படி உங்களுக்கு நினைக்கிற மாதிரி இருந்தா இந்த சொல்யூஷன் வந்து நீங்க டிஃபெண்டும் ஆட் பண்ணலாம். டிஃபெண்ட் ரேபிட் அண்ட் ஸ்ப்ரேமேக்ஸ் இந்த நீமஸ்திரால் போட்டு நீங்க 100 லிட்டர் தானே, 100 லிட்டர்ல 100 ml ரேபிட், 50 ml ஸ்ப்ரேமேக்ஸ், ஒரு 100 கிராம் or 150 கிராம்ஸ் 200 grams of defender போட்டு நீங்க அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். it will give you excellent result. growth கிடைக்கும், இலையெல்லாம் வந்து கிரீனிஷா வரும், பூச்சிகள் எல்லாம் விரட்டி போயிடும், அதெல்லாம் உங்களை தோட்டத்தில் இருக்கக்கூடாது, அந்த டேஸ்ட் வந்து பூச்சிகளுக்கு இஷ்டப்படாது. அவர் வந்து இந்த உள்ள தோட்டத்தை விட்டு எங்க அவருக்கு டேஸ்ட் ஆனது கிடைக்குமோ அங்க போயிடும், அங்க உள்ள இதை சாப்பிட ஆரம்பிக்குவாங்க. உங்களை ஏரியால அது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. தட் இஸ் நீமஸ்திரா. அப்போ பீஜாமிர்தம் ஆயிடுச்சு, நீங்க சீட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. சோ மண்ணிலிருந்து வர பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இலையில வர சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், அப்புறம் ஃபிளவர்ஸ்ல எல்லாம் வந்து அட்டாக் பண்றது எல்லாம் மேக்சிமம் நீங்க நீமஸ்திரால் கிளியர் பண்ணிக்கலாம். பிரம்மாஸ்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல், ரைட்? அதாவது வந்து பெரிய பெரிய புழுக்கள் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய புழுக்கள், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் பெரிய பெரிய புழுக்கள் வருது, பெரிய பெரிய புழு மாதிரி வருது, that is been controlled by பிரம்மாஸ்திரம், ரைட்? அது இந்த பெரிய பெரிய புழுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து முட்டைய போட்டு அந்த இலைய வந்து சுருட்டிடுவாங்க, இலைய வந்து சுருட்டிட்டு அதுக்குள்ளேயே முட்டையை போட்டு அதுல பெரிய பெரிய புழுக்கள் வந்துட்டு அது வந்து ஆக்சுவலி வந்து ஹேண்ட் பிக் பண்ணும், நீங்க கையிலே அது எடுத்து கொண்டு போய் அது கிளியர் பண்ணும். நீங்க பாய்சன் எல்லாம் அடிக்க பார்த்தா இந்த பக்ஸ் போகாது. ஸோ பிக் பிக் worms, bugs and big worms, பெரிய பெரிய பெருசா இருக்கும், ரைட்? அது வந்து நீங்க பாய்சன் எல்லாம் அது உங்களை தோட்டத்துல இருந்து விரட்டி ஓடிக்க முடியாது. அது வந்து அந்த இலைய சாப்பிடுவாங்க, இலைய வந்து ரோல் பண்ணிடுவாங்க, அந்த செடி வந்து ஒரு மாதிரி growth வந்து ரொம்ப கம்மியா போகும். சோ அது கூட வந்து சக்கிங் பெஸ்ட் ஆகட்டும், போர்ட் ஃப்ரூட் ஸ்டெம் போரர்ஸ் அந்த ஹோல் போடுறதாகட்டும், இதுக்கெல்லாம் பிரம்மாஸ்திரம் இஸ் எ வெரி பவர்ஃபுல் ஐட்டம். பெரிய பெரிய புழுக்கள் வர இடத்துல பிரம்மாஸ்திரம் நார்மலி அப்ளை பண்ணுவாங்க, ரைட்? ஓகே, இதுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் என்னன்னு கேட்டா கவ்யூரின் 10 லிட்டர் வேணும். அதுல வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா காடி இலைகள். காடி இலைகள் எந்த இலையில வந்து புழுக்கள் வர்றது இல்லையோ, உங்களை வீட்டு சுற்றும் நீங்க பார்த்தா நிறைய இலைகள் வந்து காடி இலைகள் இருக்கும், அது புழுக்கள் அதுல அந்த இலையில போகிறதே இல்லை, அது சாப்பிடுறதே இல்லை, நம்மளும் சாப்பிடுறது இல்லை, அந்த புழுக்களும் சாப்பிடுறது இல்லை, அதுக்கு இஷ்டம் இல்லை, அந்த 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 இலைக்கு எந்த ருச்சியும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு 5 டைப் ஆஃப் இலை நீங்க கலெக்ட் பண்ணும். ஒன்னொன்னு ஒரு இலை வந்து 1 கிலோ 1 kg. இது நான் சொல்றது வந்து 1 ஏக்கருக்கு. உங்களுக்கு அரை ஏக்கர் இருந்தா அரை கேஜி போதும், கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் இலை போதும். பட் 5 டைப்ஸ் பிளான்ஸ் நீங்க பார்த்து எடுக்கணும். 5 டைப் பிளான்ஸ். எந்த டைப் பிளான்ஸ்? அந்த பிளான்ஸ் உடைய இலைய வந்து புழுக்கள் தொடர்றது இல்லை, அது வேண்டாம், அந்த அந்த இலையில போகிறதே இல்லை, அந்த மாதிரி ஒரு கிலோ இலை வேணும். அப்புறம் வந்து வேம்புடைய இலை 3 கிலோ, ரைட்? ஓகே, அப்ப டோட்டலா வந்து 6 பிளான்டோட இலை வரும். இந்த இலை எல்லாம் வந்து ஃபுல்லு சின்ன 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 சின்னதா கட் பண்ணுங்க. சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதுல ஒரு 20 லிட்டர் தண்ணியை போடுங்க, ரைட்? அப்ப டோட்டலா எத்தனை ஆச்சு? 10 லிட்டர் கவ்யூரின் வந்துருச்சு, 20 லிட்டர் தண்ணி வந்தாச்சு, டோட்டல் 30 லிட்டர் ஆச்சு, கரெக்ட் தானே? இதுக்கு என்ன பண்ணும், இதை வந்து பாதியா குறைக்கணும். எப்படி பாதியா குறைக்கணும்? அது எடுத்து வெளியில ஊத்தி பாதி பண்றது இல்லை, அது வந்து பாயில் பண்ணும். எத்தனை வாட்டி? ஒரே வாட்டி பாயில் பண்ணி பாதி பண்ணக்கூடாது, ஒரு வாட்டி பாயில் பண்ணி கூல் பண்ணும், மறுபடி பாயில் பண்ணி கூல் பண்ணும், மறுபடி பாயில் பண்ணி கூல் பண்ணும், அந்த மாதிரி 5 வாட்டி கூல் பண்ணும், 5 வாட்டி பாயில் பண்ணும், 5 டைம்ஸ். அந்த 5 வாட்டி பாயில் பண்ணி இந்த குவாண்டிட்டி வந்து பாதியா குறைக்கணும். அப்ப 30 லிட்டர் இருக்கு, இந்த 30 லிட்டரை வந்து 15 16 ஹலோ சார், என்ன நெட்வொர்க் ப்ரோக்ராமா இல்ல சார்? குட் ஆர்சியம் சார். காமராஜ் சார், ஸ்டாப் ஆயிடுச்சு இல்ல? ஆமா ஸ்டாப் ஆயிருக்கு. ஆமா கோபாஜி,
அவருடைய வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, பட் அவரு சரி சார், அவர் வரட்டும். அவர் சொன்னார்ல 5 வகையான புழுவத்தினர். அது வந்து ஆடுதுனா பாலை, அதுக்கடுத்து ஊமத்த இலை, புங்கன் இலை, வேப்ப இலை, வெங்காயம், ஆனியன். என்ன அமிர்தம்? இப்ப வந்து ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் அது மாட்டினுடைய ஓமியம். இது என்னமோ சொன்னாரு. இப்ப வந்து பிரம்மாசரம், வந்து புங்கன் இலை, ஆடுதின்னா பாலை, ஊமத்த இலை. இது வந்து பசுந்தாள் உரமா? ஆமா சார், இது உரம் இல்ல சார், பூச்சி விரட்டி. பூச்சி விரட்டி. வெரி குட், வெரி குட். அது பூச்சி விரட்டி தயார் பண்றதுக்காக அவர் சொல்லியிருக்காரு சார். அதான் பூச்சி வந்து நம்ம இது தாவரங்களை கொண்டே விரட்டிடலாம். இல்ல, அதையும் வச்சு விரட்டலாம். அது இல்லாம வேப்ப எண்ணெய் வந்து வந்தாரு சார். ஓகே சார், வெல்கம் சார். கோபாஜி, உங்களுக்கு மியூட்ல இருக்கு. Yes sir. Yes sir. Clear. பேசிக்கிட்டே இருக்கு சார். It will come. So பிரம்மாஸ்திரம் is for bigger என்னது பெரிய பெரிய புழுக்கள். அதுக்காக தான் பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும், இந்த மூத்திரம் இந்த தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டு இது குதிக்க வச்சு 5 வாட்டி குதிக்க வச்சு இந்த தண்ணி வந்து 30 லிட்டர் உள்ள தண்ணியை வந்து பாதியா குறைக்கணும். 15, 16 லிட்டர் 17 லிட்டர்ல கொண்டு வரணும். 10, 12 லிட்டர். அதுக்கு நீங்க இது சொல்யூஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மார்க் பண்ணிட்டு இது குதிக்க வச்சு தனக்கு ஹோல்ட் பண்ணி கோல்டு பண்ணி கோல்ட் பண்ணி அது 5 வாட்டி அது பாதியா குறைச்சு இது நீங்க பாட்டில்கள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். there is no எக்ஸ்பைரி டேட். நீங்க இது எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ராபிடோ ஸ்ப்ரேமேக்ஸ் இதுல மிக்ஸ் பண்ணி நீங்க எதுல ஸ்ப்ரே பண்ணுவாங்களோ பெரிய பெரிய புழுக்கள் எல்லாம் உங்களை தோட்டத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. இட்ஸ் a very great பிரம்மாஸ்திரம் is having a very big name in organic farming, right? இது வந்து என்ன பண்ண, இது ரெடி பண்ணிட்டு குதிக்க வச்சு பாதியா குறைச்சு இது இமிடியேட்டா வந்து நீங்க பாட்டில்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது அப்படியே நம்ம நீமாஸ்திரம் எப்படி 24 hours ஃபெர்மெண்டேஷனுக்காக வச்சதோ அதே மாதிரி இன்னும் கூட 24 hours நீங்க ஃபெர்மெண்டேஷன் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இது பாட்டில் மாத்திக்கலாம். அப்புறம் நீங்க ஸ்ப்ரே பண்ண டைம்ல எப்படி பண்ணோம், 2 to 3 liters dilute in 100 liters of water. நீமஸ்திரம் நம்ம கேட்ட போது ஃபர்ஸ்ட் நீமஸ்திரம் கேட்ட போது அது டைல்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா பிரம்மாஸ்திரம் வந்து நீங்க டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், ரைட்? அப்ப எத்தனை அளவுக்கு டைல்யூட் பண்ணோம், 2 to 3 liters in 100 liters of water. ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்றதுக்கு 100 லிட்டர் தண்ணி போதும், ரைட்? சோ 100 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது அதுல வந்து 2 to 3 liters பிரம்மாஸ்திரம், அதுக்கப்புறம் அதுல என்ன ஆட் பண்ணோம், ராபிட் அண்ட் ஸ்ப்ரேமேக்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பூச்சிகள் எல்லாம் அது கம்ப்ளீட் 100% கிளாரிட்டி கியூரிங் வரும். சப்போஸ் உங்களுக்கு செடியில் வந்து growthக்கு ஏதாவது பிரச்சனைகள் பார்த்தா நீங்க அதுல டிஃபெண்டும் ஆட் பண்ணலாம். சோ டிஃபெண்ட், ராபிட் அண்ட் ஸ்ப்ரேமேக்ஸ் ஒரு காம்பினேஷன்ல பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணினா 95% உங்கள தோட்டத்துல வந்து டிசீஸ்கள் வராது, ரைட்? கிளியர்? தட் இஸ் பிரம்மாஸ்திரம். தட் இஸ் ஒரு பெரிய பெரிய புழுக்களுக்கும் இது யூஸ்ல வரும், ரைட்? நெக்ஸ்ட் வந்து இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்ப்ரே ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து இதுக்கு பயங்கர பேர் இருக்கு. வெரி கிரேட் நேம், அக்னி ஹஸ்திரம். இட் இஸ் லைக் ஃபயர், ரைட்? இது வந்து 2 டைப்ல யூஸ் ஆகும். உங்களுக்கு 2 விதமா யூஸ் ஆகும். பூச்சிகளை வரட்டும், பிளஸ் இது உரமா கூட ஒர்க் ஆகும். நம்ம டிஃபெண்டும் அப்படித்தானே, அப்படித்தான். டிஃபெண்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த டிஃபெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபங்கஸை ரிமூவ் பண்ணும், அப்புறம் அது உரமா மாறும். அதே மாதிரி அக்னி ஹஸ்திரம் வந்து 2 வேலை பண்ணும். பூச்சிகளை விரட்டும், பிளஸ் வந்து என்ன ஆகும், உரமா கூட ஒர்க் ஆகும், ரைட்? சோ இதுக்கு தேவையான காம்பினேஷன் என்னன்னு கேட்டா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா இதுல வந்து வெள்ளுள்ளி, அதாவது லெசுன் மீன்ஸ் அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுமோ தெரியாது, வெள்ளுள்ளின்னு சொல்லு நினைக்கிறேன். வெள்ளை பூண்டு, மிளகு, அப்புறம் டொபாக்கோ. ஓகே, டொபாக்கோ நீங்க யூஸ் பண்ண, அதுல வேம்பு, பசுவுடைய மூத்திரம், ரைட்? இது வந்து மேனுரா கூட ஒர்க் ஆகும், அப்புறம் உங்களை பூச்சியை விரட்டுறதுக்கும் யூஸ் ஆகும். இட் இஸ் டபுள் யூஸ் அக்னி ஹஸ்திரம், ரைட்?
ஓகே, இது நிறைய ஸ்பெஷலி வந்து இது எதுல யூஸ் ஆகுதுன்னு கேட்டா ஃப்ரூட்ஸிலும் அப்புறம் ஃப்ளவர்ஸ், அதாவது ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ரோஸ், ஜமந்தி, இது அதுக்கு அது பண்ற ஆள்களுக்கு பிளஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ற ஆள்களுக்கு வந்து இந்த அக்னி அஸ்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட காம்பினேஷன் வந்து பசுமூத்திரம் 10 லிட்டர், அதுல வந்து கார்லிக், டொபாக்கோ, சில்லி 1 கிலோ 1 kg, ரைட்? அதுல வந்து சில்லி 1 kg கம்பல்சரி வேணும். டொபாக்கோ நீங்க 500 கிராம் போடலாம், பிரச்சனை இல்ல. கார்லிக் வந்து நீங்க 500 குறைக்கலாம். கார்லிக் 500 கிராம குறைக்கலாம், டொபாக்கோ 500 குறைக்கலாம். பட் சில்லி 1 kg கம்பல்சரி வேணும். நீம் லீவ்ஸ், வேம்புட இலை வந்து 3 கிலோ. இதோட காம்பினேஷன் நீங்க இன்கிரீடியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 20 லிட்டர் தண்ணியில நீங்க ஆட் பண்ணிட்டு சேம் நம்ம எப்படி பிரம்மாஸ்திரம் ரெடி பண்ணிதோ அதே மாதிரி இதை குதிக்க வச்சு ஆற வச்சு குதிக்க வச்சு ஆற வச்சு இது பாதியா குறைக்கணும். 30 லிட்டர் இருக்கு, இது 15-16 லிட்டரா குறைக்கணும். குறைச்சதுக்கு அப்புறம் 24 hours இதே ஃபெர்மெண்டேஷனுக்கு விடணும். ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டதுக்கு அப்புறம் 2 to 3 லிட்டர்ஸ் எடுத்து 100 லிட்டர்ல டைலூட் பண்ணி ராபிடோ, ஸ்ப்ரேமேக்ஸ் பிளஸ் டிஃபெண்ட் தேவை இருந்தா டிஃபெண்டும் ஆட் பண்ணி இதை ஸ்ப்ரே பண்ணினா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்ரூட்ஸ், வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்ளவர்ஸ், ரைட்? அந்த ஃப்ளவர்ஸோட growthக்கு, ஃப்ரூட்டோட growthக்கு, வெஜிடேட்டிவ் growthக்கு எல்லாம் இந்த அக்னி அஸ்திரம் இஸ் எக்ஸலண்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம், ரைட்? அந்த மாதிரி இது 3 ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சாச்சு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சாயில் ட்ரீட்மெண்ட். சாயில் ட்ரீட்மெண்ட் வந்து சாயில் ஹெல்த், ஜீவாமிர்தத்தில் நம்ம சாயில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன், நம்ம சீடை போட போறேன். சீடு போடுறதுக்கு முன்னாடி அந்த சீடுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும். சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அது போட்டாச்சு. சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் அந்த growth வர டைம்ல நீங்க ஸ்ப்ரே போடும்போது நீங்க பார்த்துட்டு பெரிய பெரிய புழுக்கள் வர மாதிரி இருந்தா பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணோம். சின்ன சின்ன மாதிரி உள்ள இன்செக்ட்ஸ் மாதிரி வர்ற மாதிரி இருந்தா நீங்க நீம் அஸ்திரம் யூஸ் பண்ணிக்கலாம், நீம் அஸ்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பழங்களும் ஃப்ரூட்ஸும் நீங்க ரெடி பண்றியா, அங்க வந்து நீங்க அக்னி அஸ்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எது யூஸ் பண்ணும் போதும் அதோட சேர்த்து டிஃபெண்டும் ரேபிடும் ஸ்ப்ரேமேக்ஸும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியது. 100% உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரும். 100% உங்களுக்கு டிசீஸ் ஃப்ரீ என்னது விவசாயம் உங்களால பண்ண முடியும். ஈல்டு அதிகமாகும், பாய்சன் இருக்காது, விஷம் இருக்காது, எல்லா நியூட்ரியன்ஸும் உங்களை நீங்க பண்ற ஃப்ரூட்ஸிலும் வெஜிடபிள்ஸிலும் கிடைக்கும். அது நம்ம சாப்பிடும் போது நமக்கு ஹெல்த் கிடைக்கும். மண்ணில் உள்ள புழுக்கள் எல்லாம் வந்து ஹாப்பியா இருக்கும். அது ஹாப்பியா இருந்தா மண்ணு ஹாப்பியா இருக்கும். மண்ணு ஹாப்பியா இருந்தா செடிகள் ஹாப்பியா வரும். அது சாப்பிடுற மனுஷர் வந்து நம்ம எல்லாம் வந்து ஹாப்பியா இருக்க முடியும். நம்ம மண்ணை வந்து கெடுத்தினா மண்ணில் உள்ள புழுக்கள் வந்து சங்கடப்படும். மண்ணில் உள்ள புழுக்கள் சங்கடப்பட்டா அது வேலை பண்றது இல்ல. அது வேலை பண்ணாம இருந்தா அதுல வர்ற காய்களும் பழங்களும் எல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்மளும் சங்கடமா இருக்கும். நமக்கும் சங்கடம் வந்தா நம்ம வேலை பண்றது இல்ல. நம்ம வேலை பண்ணாம இருந்தா நம்ம பேங்க்ல பணம் வராது. நம்ம பேங்க்ல பணம் வராம இருந்தா நம்ம ஃபாரின் டூர் பண்ண முடியாது, கார் வாங்க முடியாது. சோ எப்பவும் வந்து மண்ணை ஹாப்பியா வைக்கணும், மண்ணில் உள்ள ஆர்கானிசத்தை ஹாப்பியா வைக்கணும். அதுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் த பெஸ்ட் வே. ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் த பெஸ்ட் வே. அதுல வந்து ஹரித் சஞ்சீவனி நீங்க காம்பினேஷன்ல ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணும்போது வெறும் ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா ஈல்டு குறையும். நோட் த பாயிண்ட். வை ஹரித் சஞ்சீவனி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங். Why Harit Sanjeevani is important in organic farming? Organic farming மட்டும் பண்ணினா உங்களுக்கு நீங்க நினைச்ச அளவுக்கு ஈல்டு வர கிடைக்காது, ஈல்டு குறையும். ஆனா ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஹரித் சஞ்சீவனியும் ஸ்ப்ரேமேக்ஸும் ரேபிடோ எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செலவு குறையுന്നത് கூட உங்களுக்கு ஈல்டு வந்து 40%, 50%, 100-200% உங்களுக்கு ஈல்டு அதிகமா வரும். சோ ஆர்கானிக் ஃபார்மிங்ல உங்களுக்கு ஈல்டு அதிகமா வேணும், வெறும் விஷம் மட்டும் குறைஞ்சால் ஆகாது. உங்களுக்கு நமக்கு கிடைக்கிற ஈல்டு வந்து 40-50%, 100%, 200% அதிகம் வேணும்னா ஹரித் சஞ்சீவனியோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை சேர்த்து யூஸ் பண்ணுங்க, ரைட்? இன் காம்பினேஷன் வித் ஹரித் சஞ்சீவனி. சோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிட்டோம், கெமிக்கல் ஃபார்மிங் இஸ் நாட் த ஃபியூச்சர். கெமிக்கல் ஃபார்மிங்ல வந்து ஃபியூச்சர் இல்ல. அது ஒரு நாள் இந்தியாவில தடை ஆகும், நோ டவுட். தடை ஆகும் உள்ளதிலே டவுட்டே வேண்டாம். ஒரு நாள் இதை தடை செய்யப்படும், நம்ம நாட்டில் தடை செய்யப்படும். சிக்கிம் எப்படி 100% ஆர்கானிக்கா மாறிதோ, யுஎஸ் கவர்மெண்ட் வந்து எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங்ல
பெரிய அளவிலே வந்து அது இன்வால்வ் ஆனதோ, பெஸ்டிசைட் ஃபேக்டரிகள் எல்லாம் பெஸ்டிசைட் கம்பெனி, அமெரிக்காவில் உள்ள பெஸ்டிசைட் கம்பெனிக்கு அமெரிக்கால எப்படி பேன் வச்சதோ அதே மாதிரி இந்தியால வந்து ஒரு நாள் கெமிக்கல் ஃபார்மிங் தடை செய்யப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை தெரிஞ்சு நம்ம இறங்கி இந்த ஹரிசஞ்சீவனி மூலமா நம்ம விவசாயிகள் எல்லாம் வந்து இந்த விவரத்தை வந்து தெரிய வச்சு அவருக்கு வந்து இதை அப்ளை பண்ணி வச்சா ஒரு நாள் கவர்மெண்ட் எப்படி நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி நம்ம கவர்மெண்ட் சொன்னாரோ சரியான டைரக்ட் செல்லிங் எப்படி சரியான டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு வந்து 2016ல எப்போ கவர்மெண்ட் டைரக்ட் செல்லிங் தேவையான கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிதோ அப்ப டைரக்ட் செல்லிங் RCM நம்பர் 1 மாறிது. அதே மாதிரி ஒரு நாள் இந்தியன் கவர்மெண்ட் இயற்கை விவசாயத்துக்கு எப்ப கைட்லைன்ஸ் கொண்டு வருவாங்களோ எப்ப கெமிக்கல் ஃபார்மிங்ல தடை செய்யப்படுவாங்களோ அப்ப ஹரிசஞ்சீவனி போக்கஸ் பண்ற எல்லாரும் வந்து அப்படியே ஷூட் அப் ஆகும். அவருடைய பிசினஸும் ஷூட் அப் ஆகும், அவருடைய பிசினஸ் ஷூட் அப் ஆகும். இப்போ அவர் ராயல்ட்டியா இருந்தா அவர் நாளைக்கு டெக்னிக்கல் ஆகும். டெக்னிக்கல் உள்ள ஆள்கள் படிப்படியா வந்து பர்லாட்டம், ஸ்டார் பர்லா, ரூபியா, நம்ம ரஞ்சித் சார் மாதிரி ஒரு ரூபியா வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து அப்படியே சிரிச்சு பேச வேண்டிய மட்டும் ஒரு வேலை மட்டும் உங்களுக்கு இருக்கும். இப்ப நீங்க இதை தெரிஞ்சு இந்த என்னது இந்த விவசாயத்துடைய பாசிபிலிட்டி ஃபியூச்சர் என்னது ஃபியூச்சர் பாசிபிலிட்டி நீங்க தெரிய வச்சா நீங்களும் நம்மளும் தெரிஞ்சு நம்ம வேற எவரையும் தெரிய வச்சா இட் இஸ் ஹேவிங் எ பிக் ஃபியூச்சர் in India அப்படி சொல்லலாம். not only in India, even the fruits and vegetables whatever you are cultivating in India, நீங்க என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நீங்க இங்க ரெடி பண்ணுவாங்களோ it will get exported. இங்க ஹொஸ்கோட்டால கர்நாடகால எஸ்கோட்டான்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம 2 ஏக்கர்ல நம்ம முந்திரி கிரேப்ஸ் நம்ம ரெடி பண்ணி கம்ப்ளீட்லி ஆர்கானிக். நம்ம அவருக்கு என்ன சொன்னது அட்வான்ஸ் புக்கிங். நீங்க வந்து இந்த கிரேப்ஸை வந்து நீங்க மார்க்கெட்ல கொடுக்க கூடாது. இந்த கம்ப்ளீட் 2 ஏக்கர்ல வர்ற கம்ப்ளீட் கிரேப்ஸ் வந்து நம்ம பிக்கப் சென்டர் மூலமா RCM உடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து காலி பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற விலையை விட அதிகம் நம்ம கொடுக்குறேன் அப்படி சொல்லி நான் புக் பண்ணி வச்சேன். 1 kg முந்திரி கூட கிடைக்கல, even 1 kg கிடைக்கல. complete advance booking, complete 2 acres grapes was exported. அவருக்கு வந்து 40% 50% எக்ஸ்ட்ரா பிரைஸ் கொடுத்து அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து அது எக்ஸ்போர்ட்டா போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஃபார்மர்ஸுக்கு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஹரிசஞ்சீவனி கொடுக்கிறாரு. ஆர்கானிக் ஃபார்மிங்கே ஒரு பெரிய அளவில் ஃபியூச்சர் இருக்கும் கேட்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. டைரக்ட் செல்லிங் இஸ் த 21st century business சொல்லிட்டு ஒரு புக்கே வர்ற written by Robert Kiyosaki. என்ன சொல்றாரு? டைரக்ட் செல்லிங் இஸ் த ஃபியூச்சர் பிசினஸ் ஆஃப் த 21st century சொல்றாரு. சோ டைரக்ட் செல்லிங் இஸ் த ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சர் பிசினஸ்ல ஆர்கானிக் ஃபார்மிங் சேரும்போது the power is multiplying 1000 times 1000 times இந்த பவர் மல்டிப்ளை ஆகுறாரு. சோ அந்த டைரக்ட் செல்லிங்ல நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். we are all very very blessed people. நம்ம ஆல்ரெடி ஹரிசஞ்சீவனி வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க RCM இருக்கிறதே ஒரு கடவுளுடைய ஒரு பிளஸிங். அந்த RCM பிசினஸ்க்குள்ள அதுவும் ஆர்கானிக் ஃபார்மிங்ல நம்ம இறங்கி வேலை பண்ணும்போது ஃபியூச்சர் பிசினஸ்ல ஃபியூச்சர் பாசிபிலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது we will be the biggest successful people. We are going to be the biggest and successful people in India. ஒரு பெரிய பேரை நம்ம எடுக்கலாம். சோ இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் 4th செஷன் அது டேட் வந்து 21st நினைக்கிறேன். சோ 21st வந்து ஷிரோடே சார் நம்மோட கூட இருக்கும். ஷிரோடே சார் வராரு. he has given the timing for 21st. இப்போ 21st இருந்தா நான் ஆல்ரெடி சாருக்கு கன்வே பண்ணிய டேட் வந்து 21st. I don't know. ரஞ்சித் சார் கன்ஃபார்ம் பண்ணனும். What is the date? But 1 second. Date அன்னைக்கு 21st correct. 21st. Okay. 21st வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு கேட்டா we are getting Shirodeji also attending for about 10 to 15 minutes வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் உடைய ஒரு ஃபியூச்சர். சோ 21st நம்ம இந்த அளவுக்கு ஆள் இருந்தா பத்தாது. இன்னைக்கு நியர்லி அபவுட் 78-80 people வந்திருக்கு.
இந்த 78-80 பீப்புளும் ஒருத்தரை கொண்டு வந்தா இட் வில் பிகம் 160. காமராஜ் சாரும் நாசர் சாரும் நெஞ்சித் சாரும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டா நாம இதை 250 கொண்டு போகலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து எஃபர்ட்டை போட்டு we should make about 300 strength on 21st. 300 பேர் வரணும், 300 people attend ஆகணும். கம்ப்ளீட் தமிழ்நாடு. அஸ்கர் சாரும் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், செந்திலும் முருகன் சாரும் எல்லாரும் எஃபர்ட்டை போட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் 21st ப்ரோக்ராம் ஷிரோடேஜி சீஃப் கெஸ்டா வரப்போகுது. அன்னைக்கு 4th செஷன் அன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு வந்து பாசிபிலிட்டிஸ், ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ், வேர்ல்டு வைடு சினாரியோ எல்லாம் நம்ம ஷிரோடே சார் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும். சோ அன்னைக்கு வந்து நமக்கு நாசர் சார் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குவாரு. சோ 21st ப்ரோக்ராம் நீங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்னைக்கு நம்ம தெரிய போற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா, ஹவு டு செல் திஸ் ப்ராடக்ட். இப்போ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் மண்ணை தெரிஞ்சிட்டோம், ஹரிசஞ்சீவனி ப்ராடக்ட் தெரிஞ்சிட்டோம், அதோட கூட சேர்த்து யூஸ் பண்ண வேண்டிய பூச்சி வெரைட்டிகளை தெரிஞ்சிட்டோம். நமக்கு செலவில்லை. இதை வந்து எப்படி ஒரு விவசாயி கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். நம்ம எப்போ விவசாயி கிட்ட கொண்டு போய் சேர்க்குவாங்களோ அப்பதான் நமக்கு பிசினஸ் வால்யூம் கிடைக்கும், அப்பதான் நமக்கு பணம் கிடைக்கும். அதுக்கு விவசாயிகளோட கூட எப்படி பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும், அது வந்து நம்ம எப்ப தெரிய போறேன் 21st. ஓகே, யாரெல்லாம் 21st அட்டென்ட் பண்ணுவாங்களோ 100% நீங்க எழுதி வச்சுக்கோ, யூ வில் ஆல் பிகம் எமரால்ட் இன் த நெக்ஸ்ட் 2 to 3 months டைம். ஒரு 6 months, within 3 to 6 months டைம்ல நீங்க எல்லாம் எமரால்டா வர்றதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் தான் நம்ம 21st டிஸ்கஸ் பண்ண முடியும். ரைட்? சோ இன்னைக்கு வந்து இங்க பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பேக் டு ரஞ்சித் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம லீடர் காமராஜ் சார் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ லெட் மீ வெல்கம் அவர் கிரேட் எமரால்ட் காமராஜ் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், தேங்க்யூ. ஒன் செகண்ட் காமராஜ் சார். சார் சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். மண்ணுக்கு கொடுத்தாச்சு, பிளான்ட்டுக்கு கொடுத்தாச்சு, பூச்சி மருந்தை பற்றி சொல்லியாச்சு. இனி தேவையானது நமக்கு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் தான், 21st ப்ரோக்ராம், அச்சீவ்மெண்ட் ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் சார். And let me welcome Kamraj sir. Kamraj sir, please. Thank you sir, thank you. நண்பர்களே, நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க நம்ம கோபா சாருக்கு. அவர் அதை வந்து, அதாவது அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, ஆக்க தெரியல. அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எல்லாமே வந்து எப்படி சமைக்கிறதுன்னு தெரியணும். அந்த அருமையான அவர் வந்து குக்கு. எப்படின்னு கேட்டா, முதல்ல அவர் சொன்ன மாதிரி சாயலுக்கு என்ன கொடுக்கணும், அதே சமயத்துல நம்ம வந்து பயிர்களை எப்படி பாதுகாக்கணும், அதே சமயத்துல அந்த உரங்களை எப்படி இடணும், அதோட இன்னைக்கு பூச்சியை வந்து எப்படி பூச்சி விரட்டிக்கு பூண்டெல்லாம் தேவைன்னு நம்ம இன்னைக்குதான் பார்க்கிறோம். பசுமூத்திரத்துல வந்து நம்ம மிக்சர் வந்து பண்ண முடியுங்கிறதே வந்து கோபா சார் எப்படி கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் சார் ஜெயிச்சிருக்கிறாருங்கிறது இப்ப கண்டுக்கணும். ஆகினால தமிழ்நாட்டுல இதெல்லாம் வந்து போய் இன்டெப்த் போனா விவசாயிகள் இன்னும் எழுச்சி அடைவாங்க. நாம ஏதோ ஒரு புரியாத இஸ்ரேல் நாட்டு உரம் அப்படின்னு சொல்றதை விட இதுதான் நம்ம நாட்டு உரம், இதைத்தான் இங்கிருந்துதான் என்ன வளம் இல்லை, இங்கிருந்துதான் எல்லா வளமும் எட்டா போச்சு அப்படிங்கிறத நாம பைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் நமக்கு புளி போட்டு வழங்கிட்டாரு. ஆகையினால நம்முடைய இன்னும் புளி போட்டு வழங்கிட்டாருன்னு சொன்னா சரியா வராது. நம்முடைய